பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது. பூசா சிறைச்சாலையில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது பிரபல குற்றவாளிகளான லொக்குபெட்டி, மிதிக்கம ருவான் மற்றும் தெமட்டகொட சமிந்த ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை கூடங்களுக்குள் இருந்தும் தொலைபேசிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சில தொலைபேசிகள் சிறை கூடங்களின் தரையினுள் புதைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிறையில் இருந்தவாறே கையடக்க தொலைபேசி ஊடாக குற்றச்செயல்களை இவர்கள் வழிநடத்தி வருகின்றமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவித்தும் அதனை தடுப்பதற்கு அவர்கள் தவறியுள்ளதாக தெற்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் கிட்ஸ்ரீ ஜெயலத் தெரிவித்துள்ளார். இப்பின்னணியில் கடந்த 22, 23 மற்றும் 24ஆம் திகதிகளில் காவல்துறை விசேட அதிரடிப்படையினரும் சிறைச்சாலையின் அவசர கால மற்றும் தந்திரோபாய பிரிவினரும் இணைந்து விசேட தேடுதல் வேட்டையை நடத்தினர். இதன்போது கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தின் துப்பாக்கிதாரி என சந்தேகிக்கப்படும் சமிது தில்ஷானின் அறையிலிருந்தும் ஒரு தொலைபேசி மீட்கப்பட்டுள்ளது. குருல்லா என அழைக்கப்படும் அமில கிருஷ்லால் என்பவரின் அருகில் 1.5 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்து ஸ்மார்ட் ரக தொலைபேசி, சார்ஜர் மற்றும் தரவு கேபிள் என்பன கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள நௌபர் மௌலவியின் அருகிலிருந்து 2 வயர் துண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. கடந்த 84 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கைகளில் மொத்தம் 159 சிம் அட்டைகள், 110 சார்ஜர்கள் மற்றும் இணைய வசதிகளுக்கான ரவுட்டர்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. ஊழல் நிறைந்த அதிகாரிகள் மூலமாகவே இவை சிறைச்சாலைக்குள் கொண்டு பெறப்பட்டிருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர்.